இந்தியால ஒரு பெரிய மரம். அந்த மரத்தோட ஒரு கிளையில ஒரு யோகி தலைகீழா தொங்குனபடி ரொம்ப ஆழமான தியானத்துல இருக்காரு. சுத்தி என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல. ம் கேக்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காட்சியா இருக்கே. ஆமா. இப்போ அதே மரத்துக்கு கீழ மனநல காப்பகங்கள்ல நோயாளிகளை கட்டுப்படுத்த பயன்படுத்துவாங்களே, ஒரு ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் அத அணிஞ்ச ஒரு நபர் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி, அவர் என்ன பண்றாருங்க? அவர் அந்த யோகிய பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு. அதாவது, ஏன் அவங்க உன்னை ஒரு ஞானின்னு சொல்றாங்க, ஆனா என்ன ஒரு பைத்தியம்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாரு. அட, இது ரொம்ப ஆழமான கேள்வியாச்சே. அந்த யோகி என்ன பதில் சொன்னாரு? அந்த யோகி தன் கண்களை கூட திறக்கல. யாரிடம் பேசக்கூடாதுன்னு ஒரு ஞானிக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப கூலா ஒரு பதில சொல்றாரு. ஆமா, இது மேலோட்டமா கேக்குறப்போ ஒரு வேடிக்கையான ஜென் கதை மாதிரி தான் தோணும். ஆனா பாத்தீங்கன்னா, மனித மனச பத்தின ஒரு பெரிய முரண்பாட்டை இது உடைக்குது. சரியா சொன்னீங்க. யாரு சாதாரண நனவு நிலையில இருக்காங்க, யார் அத கடந்து போறாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். சமூகத்தோட பார்வையில எது ஆன்மீகம், எது மனப்பிறழ்வுங்கிற அந்த மெல்லிய கோட்டை இந்த கதை ரொம்ப அழகா சுட்டி காட்டுது. கண்டிப்பா. இந்த எல்லையற்ற நனவு நிலையை அடையறதுங்கிறது பல காலமாவே மனிதர்களை ஈர்க்கிற ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதுதான் இங்க விஷயமே. ஒரு யோகி பல வருஷங்களா காடுகள்லயும் மலைகள்லயும் தியானம் பண்ணி அடையிற அந்த விழிப்புணர்வ சாதாரண மனிதர்களாகிய நாம எப்படி அடையிறது? ம், அதுவும் எந்த ஒரு ரசாயன மருந்துகளோட உதவியும் இல்லாம அடைய முடியுமாங்கிறது தான் இன்னைக்கான தேடல். ஆமா. வெறும் மூச்சுக்காற்றை மட்டுமே பயன்படுத்தி அந்த நிலை அடைய முடியுமா? நேயர்களே, நீங்க உங்கள பத்தின ஆழமான உண்மைகளை தெரிஞ்சுக்க விரும்புற ஒரு நபரா இருந்தா இந்த ஆழமான அலசல் உங்களுக்கானதுதான். நிச்சயமா. எந்த மாய மருந்துகளோ இல்ல பல வருட கடின தியானமோ இல்லாம நம்ம மூச்சன் மூலமாவே எப்படி நம்ம மனசுலயும் உடம்புலயும் இருக்கிற காயங்களை குணப்படுத்துறது அப்படின்னு தான் நாம இன்னைக்கு அலச போறோம். நாம பேச போற இந்த முறையோட பேரு தான் ஹோலோட்ராபிக் மூச்சு பயிற்சி. அதாவது ஹோலோட்ராபிக் பிரெத் ஒர்க். இத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இது ஸ்டானிஸ்லாவ் க்ரோஃப் மற்றும் கிறிஸ்டினா க்ரோஃப் அப்படிங்கிற உளவியல் முன்னோடிகளால உருவாக்கப்பட்ட ஒரு முறை. இதோட பின்னாடிய புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி இதை உருவாக்குனாங்க? பாத்தீங்கன்னா 1960கள்ல உளவியல் சிகிச்சைகளுக்காக எல்எஸ்டி போன்ற மனதை விரிவுபடுத்துற மருந்துகளை பயன்படுத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துச்சு. ஆமா. ஆனா அந்த மருந்துகள் எல்லாம் அப்புறம் தடை செய்யப்பட்டுருச்சே. மிகச் சரியா சொன்னீங்க. அந்த மருந்துகள் தடை செய்யப்பட்ட பிறகு எந்த மருந்துமே இல்லாம அதே ஆழமான குணமாக்கும் நிலைக்கு மனிதர்களை எப்படி அழைச்சிட்டு போறதுன்னு அவங்க யோசிச்சாங்க. ஓ, அதோட விளைவா வந்ததுதான் இந்த மூச்சு பயிற்சியா? ஆமா, பல்வேறு பழங்குடி சமூகங்களோட மூச்சு பயிற்சிகள், நவீன நரம்பியல் அறிவியல், அப்புறம் உளவியல், இது எல்லாத்தையும் இணைச்சி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹோலோட்ரோபிக் முறை. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஹோலோட்ரோபிக் அப்படிங்கிற வார்த்தையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. இதுக்கு என்ன அர்த்தம்? இது 2 கிரேக்க வார்த்தைகளோட இணைப்பு. ஹோலோஸ் அப்படின்னா முழுமை அப்படின்னு அர்த்தம். ட்ரிப்பெயின் அப்படின்னா ஒரு திசையை நோக்கி நகர்தல் அப்படின்னு அர்த்தம். ஓஹோ, அப்போ முழுமையை நோக்கி நகரும் பயணம் அப்படின்னு இதை சொல்லலாமா? கண்டிப்பா. நாம அன்றாட வாழ்க்கையில பல விஷயங்களால சிதறுண்டு கிடக்கிறோம் இல்லையா? கடந்த கால காயங்கள், எதிர்கால பயங்கள்னு நம்ம மனசு துண்டு துண்டா உடைஞ்சு கிடக்குது. ஆமா. அத மறுபடியும் ஒன்னு சேர்த்து முழுமையாக்குற பயணம் தான் இதுன்னு சொல்றீங்க. அப்படியென்றால் இது வழக்கமா நாம ஒரு நாற்காலியில உட்கார்ந்துட்டு மனோதத்துவ நிபுணர்கிட்ட மணிக்கணக்கா பேசுவோமே, அது மாதிரி இல்லையா? வழக்கமான மனோ பகுப்பாய்வு முறைகள்ல வார்த்தைகளையும் தர்க்க ரீதியான சிந்தனையும் நம்பிதான் சிகிச்சையே நடக்கும். ஆனா நம்ம காயங்கள் எல்லாமே வார்த்தைகளால சொல்லக்கூடியதா இருக்காதே. அதுதான் இங்க முக்கியம். பல ஆழமான காயங்கள் நம்ம மொழியறிவுக்கும் தர்க்கத்துக்கும் அப்பாற்பட்டவை. அவை நம்ம உடம்புலையும் ஆழமான உணர்ச்சிகள்லயும் உறைஞ்சு போயிருக்கு. அப்போ அந்த இடத்துல வார்த்தைகளுக்கு வேலையே இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, ஹோலோட்ரோபிக் முறையில பேசுற வேலைக்கே இடமில்ல. இதுல வேகமான மூச்சு, உணர்வுகளை தூண்டுற பிரத்யேகமான இசை, அப்புறம் உடலை தளர்த்துறது, இந்த எளிய விஷயங்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. அதாவது நம்ம ஆழ் மனசுக்குள்ள போய் பிரச்சனைகளை கண்டுபிடிக்க பல வருஷங்கள் வார்த்தைகளால பேசி பேசி ஒரு மாட்டு வண்டியில மெதுவா பயணிக்கிறத விட இது ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில்ல ஏறி நேரடியா காயங்களோட ஆணி வேருக்கே பயணிக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. ஆமா, அப்படித்தான். ஆனா இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் பயணம் நம்ம விழிப்புணர்வை ஒரு வழக்கத்துக்கு மாறான நிலைக்கு அசுர வேகத்துல எடுத்துட்டு போவோம். அடா, தர்க்க மனம் என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆழ் மனசுக்குள்ள நுழைஞ்சிடுவோமா? கண்டிப்பா. தர்க்கம் செயல்பட தொடங்கறதுக்கு முன்னாடியே உங்க ஆழமான உணர்வுகளுக்குள்ள நீங்க போயிடுவீங்க. எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது.
இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் நம்ம தர்க்க மூளைய இவ்ளோ வேகமா தாண்டி போகுதுன்னா இது கொஞ்சம் ஆபத்தானது இல்லையா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். இத நான் என் வீட்ல படுக்கையில தனியாவே செஞ்சிட முடியுமா? அல்லது சும்மா யூடியூப் பார்த்துட்டு நாமே ட்ரை பண்ணலாமா? இல்ல, அது ரொம்ப தப்பான அணுகுமுறை. இத ஒருபோதும் நீங்க தனியா செய்யவே கூடாது. ஏன்னா இந்த அனுபவம் சில நேரங்கள்ல ரொம்ப தீவிரமான உணர்ச்சி பெருக்க கொண்டு வரும். அதனால இதுக்கென்ன ஒரு பாதுகாப்பான கட்டமைப்பும் முறையும் இருக்கு. அப்போ இதை எப்படிதான் பயிற்சி செய்யணும்? இது பெரும்பாலும் குழுக்களாகவே ஒரு பாதுகாப்பான பெரிய அறையில தான் செய்யப்படும். அந்த அறையில பங்கு பெறுபவர்கள் ஜோடிகளா பிரிஞ்சுப்பாங்க. ஜோடிகளாகவா? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் சுவாசிப்பவர், அதாவது பிரீதர், இன்னொருத்தர் கவனிப்பவர் அல்லது சிட்டர். இந்த மொத்த செயல்முறையும் பயிற்சி பெற்ற வழிகாட்டிகளோட தீவிர கண்காணிப்புல தான் நடக்கும். சரி, இந்த கவனிப்பவர் இருக்கார்ல, அவரோட வேலை என்ன? அவர் சுவாசிப்பவருக்கு அட்வைஸ் பண்ணுவாரா? இல்ல கை பிடிச்சு ஆஸ்வாசப்படுத்துவாரா? இல்ல, கவனிப்பவர் எந்த ஆலோசனையும் வழங்க மாட்டார், எந்த வகையிலும் தலையிடவும் மாட்டார். அது ரொம்ப முக்கியம். அப்போ அவர் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பாப்பாரா? அவர் வெறுமனே ஒரு அமைதியான பாதுகாப்பான சாட்சியா மட்டும்தான் அங்க இருப்பார். சுவாசிப்பவருக்கு தண்ணீர் தேவைப்பட்டாலோ அல்லது அவர் நகரும்போது சுவர்ல இடிச்சிக்காம இருக்க தலையணைகளை வைக்கிறதோ அதுக்கு மட்டும்தான் அவர் இருப்பார். ஓ, சுவாசிப்பவர் அழலாம், கத்தலாம், இல்லைன்னா அமைதியா தூங்கலாம். கவனிப்பவர் அதை தடுக்கவோ ஜட்ஜ் பண்ணவோ மாட்டார், அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. நான் எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாலும் என்னை யாரும் தீர்ப்பளிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாபெரும் மன அமைதியை இதை சுவாசிப்பவருக்கு கொடுக்கும். உண்மையிலேயே அது ஒரு அற்புதமான சுதந்திரம்தான். சமூகத்துல நாம எப்போதுமே மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்து பயந்து உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறோம். சரி, சுவாசிப்பவர் என்ன செய்யணும்? பயிற்சியை தொடங்கும்போது சுவாசிப்பவர் கண்களை மூடிக்கிட்டு ஒரு பாயில ரொம்ப தளர்வா படுத்துக்கணும். இது பௌத்த தத்துவமான விபாசனா தியான முறையோட ஒத்துப்போகுது. அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தொடக்கக்காரரின் மனம் அப்படின்னு சொல்வாங்கல, அந்த மனநிலையா? ஆமா, இன்னைக்கு எனக்கு இந்த குறிப்பிட்ட அனுபவம் தான் கிடைக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லாம நடக்கிறத அப்படியே ஏத்துக்கிற மனநிலையோட தொடங்கணும். சரி, மூச்சு விடுறதுக்குன்னு ஏதாவது இலக்கணம் இருக்கா? சில யோகா பயிற்சிகள்ல மூச்சை இத்தனை வினாடிகள் உள்ளிழுக்கணும், அப்புறம் அடக்கணும்லாம் கணக்கு சொல்வாங்களே. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அப்படி எந்த ஒரு கட்டாய விதியோ கணக்கோ இதுல கிடையாது. அப்படியா? பின்ன எப்படிதான் மூச்சு விடுறது? ஒரே ஒரு வழிகாட்டுதல் தான். மூச்சை வழக்கத்தை விட வேகமாவும் சற்று ஆழமாவும் விடணும். உள்ளிழுக்கிறக்கும் வெளியிடுறக்கும் இடையில எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது. ஒரு தொடர்ச்சியான சுழற்சியா இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, தொடர்ச்சியான சுழற்சி மூச்சு, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம், நான் வேகமா ஓடும்போது கூட தான் இப்படி மூச்சு வாங்குறேன். அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? வெறும் மூச்சை வேகமா விடுறது எப்படி இவ்ளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்? பாத்தீங்கன்னா, நீங்க ஓடும்போது உங்க கவனம் உடல் சோர்வு மேலேயோ அல்லது நீங்க போற இலக்கு மேலேயோ இருக்கும். ஆனா இங்க நீங்க ரொம்ப அமைதியா கண்கள் மூடி படுத்திருக்கீங்க. சூழ்நிலை வேறையா இருக்கு. அது மட்டும் இல்லாம பின்னணியில உணர்வுகளை தூண்டுற இசை ரொம்ப சத்தமா ஒலிச்சிட்டு இருக்கும். தொடக்கத்துல பழங்குடியினரோட முரசு ஒலிகள் மாதிரி வேகமான இசை இருக்கும். ஓ, அந்த இசை நம்மள மூச்சு பயணத்துக்குள்ள தள்ளுமா? ஆமா, அப்புறம் மெதுவா அந்த இசை மாறி ஆழ்ந்த உணர்ச்சிகளை தூண்டுற இசையா மாறும். உங்க ஒரே வேலை அந்த இசையோட ஒன்றி போய் உங்களை நீங்களே முழுமையா அந்த அனுபவத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுறது தான். இந்த ஒப்படைக்கிறது, அதாவது கட்டுப்பாட்டை விடுறது, மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒண்ணாச்சு. என் மூளையோட ஒரு பகுதி நிச்சயமா வேண்டாம், நிறுத்து அப்படின்னு கத்துமே. அது ரொம்ப இயல்பான தடுமாற்றம் தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு உங்களோட உள்ளார்ந்த குணமாக்கும் அறிவாற்றல் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டை எடுத்துக்கும். நம்ம உடம்புக்கே தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற அறிவு இருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. உங்க உடம்புக்கு என்ன தேவை, எந்த காயத்தை ஆற்றணும் அப்படிங்கறத உங்க தர்க்க மூளையை விட அது ரொம்ப துல்லியமா அறிஞ்சு வச்சிருக்கு. அப்போ நாம கட்டுப்பாட்டை விட சிரமப்பட்டா அதுவே ஒரு போராட்டமா மாறிடுமா? ஆமா, உங்களை நீங்களே விடுவிச்சுக்கிறது தான் இந்த தடைய உடைக்கிற திறவுகோள். சரி, இப்போ ஒரு நபர் கட்டுப்பாட்டை விட்டுட்டாருன்னு வெச்சுப்போம். இப்படி தொடர்ந்து வேகமா மூச்சு விடும்போது உடம்புல என்ன நடக்குது? இங்க எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. சொல்லுங்க. நான் படிச்ச மருத்துவ புத்தகங்கள்லாம் இப்படி வேகமா சுவாசிக்கிறது, அதாவது ஹைப்பர் வென்டிலேஷன் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாங்களே. கைகால்கள்ல தசைப்பிடிப்பு வருமே. ஆமா, கைகால்கள் முறுக்கிக்கிற நிலை வரும்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க தான். அப்புறம் நீங்க என்னடா வேண்டா இத குணமாக்கும் கலைன்னு சொல்றீங்க? இது மிகப்பெரிய முரண்பாடா இருக்கே. இது மிக முக்கியமான கேள்வி. வேகமா சுவாசிக்கும்போது உடம்புல ஏற்படுற அந்த இறுக்கமும் கைகால்கள் முறுக்கிக்கிற உணர்வும் உண்மையிலே ஆக்சிஜன் குறைபாட்டால வர்ற வெறும் உடல் ரீதியான நோயியல் அறிகுறிதானா? ஆமா,
நவீன மருத்துவம் அப்படிதானே பாக்குது. ஆனா ஹோலோடோக்கிக் ஆய்வுகள் வேற ஒரு கோணத்தை முன்வைக்குது. அந்த தசை இருக்கும், மூச்சு விடுறதால புதிதா உருவாகிற ஒரு பிரச்சனை இல்ல. பின்ன என்னவா இருக்கும் அது? அது பல வருஷங்களா நம்ம உடம்புல தேங்கி போயிருக்கிற பழைய அதிர்ச்சிகள், பயங்கள், அப்புறம் அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகளோட ஆற்றல் தான். அதுதான் இப்படி தசை இறுக்கமா வெளிப்படுது. ஓ, அப்போ ஒருத்தருக்கு குழந்தை பருவத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி நடந்திருக்குன்னா அந்த பயம் உடம்போட ஏதோ ஒரு தசையில தங்கிடுமா? மிகச்சரியா பிடிச்சிங்க. இத உளவியல்ல COEX அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது சுருக்கி வைக்கப்பட்ட அனுபவங்களின் அமைப்புகள். அதாவது பல நினைவுகள் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய ஆற்றல் முடிச்சா நம்ம உடம்புக்குள்ள உருமாறிடுதா? ஆமா. உதாரணமா கோபம் அப்படின்னா அது தாடைகள்லயோ அல்லது தோள்பட்டையிலயோ இறுகி போய் உட்கார்ந்துரும். இந்த மூச்சு பயிற்சி அந்த முடிச்சுகளை தளர்த்தி வெளிக்கொண்டு வருது. இப்போ புரியுது. மருத்துவர்கள் எதை ஒரு நோய் அறிகுறி நினைச்சு மாத்திரைகளை கொடுத்து அடக்க பாக்குறாங்களோ அது உண்மையில நம்ம உடம்பு தனக்குத்தானே சிகிச்சை அளிச்சுக்கிற ஒரு வழியா? ஆமா, பழைய காயங்களை உடல் தனக்குள்ள இருந்து வெளியேற்றுற ஒரு குப்பை தொட்டி மாதிரி தான் அது. ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி மாதிரி பல நோய்கள் வெறும் உடல் சார்ந்தவை மட்டும் இல்ல. அது மனச்சோர்வால உருவாகிற சைக்கோசோமேட்டிக் பிரச்சனைகள் அப்படிதானே? கண்டிப்பா. சில நாள்பட்ட வலிகள் கூட இந்த முறையில முழுமையா குணமாயிருக்கு. பாத்தீங்கன்னா, குணமாக்குதல் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையோட மூலச்சொல் ஹேலன் என்பதாகும். ஹேலன், அதுக்கு என்ன அர்த்தம்? அதோட பழைய ஆங்கில அர்த்தம் உடைந்த ஒன்றை முழுமையாக்குவது என்பதாகும். இது தற்காலிகமா நோயின் வழியை மறைக்கிறதில்ல, சிதறிய உங்களை மீண்டும் ஒருங்கிணைத்து முழுமையான மனிதரா மாற்றுவது. இது கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நேரான உங்க மனசுல இப்போ இன்னொரு சந்தேகம் எழலாம். என்ன சந்தேகம்? சரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. உணர்ச்சிகள் வெளியேறுதுன்னு வச்சுப்போம். ஆனா இதுல மக்கள் தங்களோட முற்பிறவிய பார்த்ததாவோ பிரபஞ்சத்துல மிதக்கிறதாவோ சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? இது ஒரு பெரிய கேள்விதான். இதோட பின்னாடில நிஜமாவே அறிவியல் இருக்கா, இல்ல மூளைக்கு ஆக்சிஜன் போகாம ஏற்படுற மாயத் தோற்றமா இது? இது அறிவியலாளர்கள் மத்தியிலேயே பெரிய விவாதத்துக்குரிய தலைப்பு தான். முதல்ல மூளையோட வேதியியல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாம வேகமா மூச்சு விடும்போது நம்ம ரத்தத்துல உள்ள கார்பன் டை ஆக்சைடோட அளவு குறையுது. சரி, அதனால என்ன ஆகும்? அதனால ரத்தம் அதிக காரத்தன்மை பெறுது. இதோட விளைவா ஆக்சிஜன் ஹீமோகுளோபினோட ரொம்ப இறுக்கமா பிணைக்கப்பட்டு மூளைக்கு ஆக்சிஜன் செல்வது தற்காலிகமா குறையுது. ஒரு நிமிஷம், மூளைக்கு ஆக்சிஜன் குறையுதா? இது மூளைய பாதிக்காதா? இல்ல, இது ஒரு நீண்ட கால தடையோ ஆபத்தான குறைவோ இல்ல. இது எப்படி இருக்குன்னா, இமயமலையில உள்ள யோகிகள் ரொம்ப உயரமான இடத்துல தவம் செய்யும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அதே குறைந்த ஆக்சிஜன் நிலைய இது செயற்கையா உருவாக்குது. ஓஹோ, அப்போ இது மூளையில என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? இதனால மூளையோட தர்க்க ரீதியான கார்டெக்ஸ் பகுதி, அதாவது உங்களை எப்போதுமே விழிப்புடனும் தர்க்கத்துடனும் வச்சிருக்கிற அந்த பகுதி அமைதியாகி தூங்கச் செல்லுது. ஆஹா, அப்போ தர்க்க அறிவு தூங்குனதும் ஆழ்மனம் தன்னோட ஆட்டத்தை தொடங்குதா? ஆமா, மூளையோட மிக ஆழமான பழமையான நரம்பு பாதைகள் வெளிப்படுது. ஆனா ஆக்சிஜன் குறைவதால ஏற்படுற வெறும் வேதியியல் மாற்றம் மட்டும்தான் இந்த மாயாஜால அனுபவங்களை தருதா? அப்படியென்றால் இது வெறும் மூளை உருவாக்குற ஹாலுசினேஷன் அப்படின்னு ஒதுக்கிடலாமே? அங்கேயும் விஷயங்கள் அவ்வளவு எளிதா சுருக்கிட முடியாது. மக்கள் அடையிற அனுபவங்கள் வெறும் தனிப்பட்ட நினைவுகள் மட்டும் இல்ல. வேற என்னெல்லாம் தோணும்? சிலருக்கு மனித குலத்தோட துன்பங்கள் தோணும். சிலர் தங்களை வேற ஒரு உயிரினமா உணருவாங்க. இத வெறும் மூல வேதியியல வச்சு மட்டும் விளக்க முடியாது. அப்போ இதை எப்படிதான் விளக்குறது? இங்கதான் நாம குவாண்டம் சார்பியல் இயற்பியல் மற்றும் மூளை செயல்படும் விதம் குறிச்சு புதிய கோட்பாடுகளை பார்க்கணும். குறிப்பா ஹோலோனாமிக் மூளை கோட்பாடு. ஐயோ, எனக்கு தலை சுத்துது. குவாண்டம் இயற்பியலுக்கும் நாம விடுற மூச்சுக்கும் என்ன சம்பந்தம்? இது கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? ரொம்ப எளிமையா சொல்றேன். நாம வாழ்ற இந்த பிரபஞ்சம் தனித்தனி பொருட்களால ஆனதில்ல. அது ஒரு ஒருங்கிணைந்த களம். மனிதன் என்பவன் ஒரு சிறிய பிரபஞ்சம். அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட தகவல்களும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு விதையா அடங்கியிருக்கா? மிகச்சரி. வெளிய பிரபஞ்சத்துல என்ன இருக்கோ அதுவே மனிதனுக்குள்ளும் இருக்கு. ஓஹோ, அப்படியென்றால் விழிப்புணர்வு அல்லது நனவு நிலை அப்படிங்கிறது நம்ம மூளைக்குள்ள மட்டும் ஏதோ ரசாயனங்களால உருவாகிற ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, மூளை விழிப்புணர்வை உருவாக்குறதில்ல, அது விழிப்புணர்வை உள்வாங்குது. மூளையை ஒரு ரேடியோ ரிசீவர் மாதிரி பாருங்க. பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிற ஒரு மாபெரும் நனவு நிலைய நம்ம மூளை ஈர்த்து வடிகட்டி கொடுக்குது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. ஹோலோட்ரோபிக் மூச்சு பயிற்சி என்ன செய்யுதுன்னா, தர்க்கம்ங்கிற அந்த வடிகட்டிய தளர்த்தி ஆண்டனாவோட அலைவரிசைய நேரடியா பிரபஞ்ச அலைவரிசைக்கு மாத்திடுது.
அதனால தான் சாதாரணமாக நமக்கு தெரியாத பிரபஞ்ச ரகசியங்களை நம்ம உணர முடியுது. இது உண்மையிலே மேசில் இருக்க வைக்குது. கண்டிப்பா. உங்கள வெறும் ஒரு சதையான உடலாவோ பார்க்காம பிரபஞ்சத்தோட ஒரு பிரிக்க முடியாத அங்கமா உணர்றது ஒரு மகத்தான விழிப்புணர்வு. சரி, எல்லாமே அருமை. பிரபஞ்ச ரகசியங்களை தொட்டுட்டு வந்தாச்சு, ஆழ்மன காயங்களை ஆற்றியாச்சு. ஆனா இந்த பிரம்மாண்டமான அனுபவத்துக்கு பிறகு திங்கட்கிழமை காலையில நான் ஆபீஸ் போகணுமே. ஆமா. சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பணுமே. சாதாரணமா டீக்கடையில போய் நின்னு டீ குடிக்கணுமே. அதை எப்படி செய்யறது? அந்த மாபெரும் அனுபவத்தை எப்படி ஒரு சாதாரண அன்றாட வாழ்வோட பொறுத்துறது? அது மிக மிக முக்கியமான ஒரு கட்டம். இத ஒருங்கிணைப்பு, அதாவது இன்டிகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒருங்கிணைப்பு நேரத்துல என்ன ஆகும்? ஒரு ஹோலோட்ரோபிக் பயிற்சி முடிஞ்சு வெளியே வரும்போது உங்களோட ஐம்புலன்களின் கதவுகளும் மிக அகலமா திறந்திருக்கும். வண்ணங்கள் துல்லியமா தெரியும், ஒலிகள் தீவிரமா கேட்கும். அப்போ மனம் ரொம்ப சென்சிட்டிவா மென்மையான நிலையில இருக்குமா? ஆமா. அதனால அந்த மனநிலையை பாதுகாப்பா நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வர சில குறிப்பிட்ட பழக்கங்களை கடைபிடிக்கணும். அந்த பழக்கங்கள் என்னென்ன? உடனடியா ஒரு கூட்டமான மாலுக்கோ இல்ல சத்தமான தியேட்டருக்கோ போகக்கூடாதுங்கிறது எனக்கு புரியுது. வேறென்ன செய்யணும்? பயிற்சி முடிச்ச உடனே இதமான சுடுநீர் குளியல் எடுக்கிறது அல்லது கடல்ல நீந்துறது ரொம்ப நல்லது. ஒரு நிமிஷம், தண்ணியில இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீருக்குள்ள மிதக்கிறது நாம தாயின் கருப்பையில இருந்த பனிக்குட நீரோட நினைவுகளை நரம்பியல் ரீதியா எழுப்பி ஒரு ஆழமான பாதுகாப்பான அமைதியை தரும். ஓ, அது அந்த தீவிரமான அனுபவத்துக்கு பிறகு மனச ரொம்பவே ஆசுவாசப்படுத்தும் இல்லையா? ஆமா. அது மட்டும் இல்லாம மண்டலா எனப்படும் வட்ட வடிவ ஓவியங்களை வரையறது மிகச்சிறந்த பழக்கமா கருதப்படுது. எனக்கு தான் ஓவியம் வரையவே தெரியாதே, அத போய் நான் ஏன் செய்யணும்? இது ஒன்னும் கலை போட்டி இல்ல. மூச்சு பயிற்சியில உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. அதை உங்க தர்க்க மூளையால விவரிக்க முடியாது. அப்போ அந்த அனுபவத்தை வண்ணங்களாலையும் வடிவங்களாலையும் வரையறது ஆழ்மனசோட மொழியில பதிவு செய்யற மாதிரிங்கிறீங்களா? மிகச்சரி. இது அந்த அனுபவத்தை மூளையில ஆழமாவும் பத்திரமாவும் பதிய வைக்குது. நான் இதை இப்படி புரிஞ்சிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஈஸியா உடையக்கூடிய ஒரு கண்ணாடி பொருளை நீங்க பார்சல்ல வாங்குறீங்க. அதை எடுத்த உடனே நடு ரோட்ல வச்சு அவசரமா பிரிக்க மாட்டீங்க இல்லையா? கண்டிப்பா மாட்டோம். உங்க வீட்டுக்குள்ள போய் அமைதியான சூழல்ல வச்சு மெதுவா அதை பிரிச்சு பாதுகாப்பான இடத்துல வைப்பீங்க. அதுபோலதான் இந்த அனுபவமும். ரொம்ப சரியான உதாரணம். இந்த ஒருங்கிணைப்பு செயற்பாட்டுல நீங்க செய்யக்கூடாத ஒரு முக்கிய விஷயமும் இருக்கு. அது என்ன? பயிற்சி முடிஞ்சு வெளியே வந்த உடனே உங்க அனுபவங்களை யார்கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. இது ஏதோ ரகசிய சங்கம் மாதிரி இருக்கே, ஏன் சொல்லக்கூடாது? நீங்க தொடக்கத்துல சொன்ன அந்த யோகியோட கதையை நினைச்சு பாருங்க. யாரிடம் பேசக்கூடாதுன்னு ஒரு ஞானிக்கு தெரியும். ஆமா. சாதாரண தர்க்கத்தோடு இருக்கிறவங்க கிட்ட போய் நான் பறவையா மாறின பிரபஞ்ச ஒளிய பார்த்தேன்னு சொன்னா அவங்க அதை தப்பா தானே புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கேக்குற கேள்விகள் உங்களுக்கே உங்க அனுபவத்தின் மேல ஒரு சந்தேகத்தை உருவாக்கிடும். உங்க அனுபவத்தை புரிஞ்சுக்கக்கூடிய பயிற்சி பெற்ற வழிகாட்டிகள் கிட்டயோ அல்லது உங்களோட அந்த பயிற்சியில ஈடுபட்டவங்க கிட்டயோ மட்டும்தான் பகிரணும். தேவைப்பட்டா சாண்ட்பிளே எனப்படும் மணல் சிற்பங்கள் செய்யும் சிகிச்சை அல்லது EMDR போன்ற பிற துணை சிகிச்சைகளையும் இதோட இணைச்சு சேர்றது ரொம்ப நல்லது. இந்த EMDR, சாண்ட்பிளே இதெல்லாம் எப்படி உதவும்? சாண்ட்பிளேங்கிறது உங்க உள்மன குழப்பங்களை மணல்ல உருவங்களா செஞ்சு பாதுகாப்பா புரிஞ்சுக்க உதவும். EMDR மூளையோட 2 பக்கங்களையும் தூண்டி பழைய அதிர்ச்சிகளை நரம்பியல் ரீதியா ஒருங்கடைக்க உதவும். ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. இது உண்மையிலேயே ஒரு மலைக்க வைக்கிற பயணம்தான். மனித உடல் வெறும் சதைப்பிண்டம் இல்ல அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆமா. உடலும் மனசும் தனித்தனி இல்ல, இரண்டும் ஒண்ணுக்கொன்னு ஆழமா பின்னப்பட்டவை அப்படிங்கறதை இது நிரூபிக்குது. எந்த ரசாயனமும் இல்லாம வெறும் மூச்சு பயிற்சியின் மூலமா உடம்போட காயங்களை எப்படி குணப்படுத்துறது, தர்க்க மூளையை எப்படி உறங்கச் செய்யறதுன்னு நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பார்த்தோம். கண்டிப்பா. நாம நம்ம மூச்சை நம்பி கட்டுப்பாடுகளை தளர்த்தும் போது நம்ம உடம்பு தனக்கு தேவையான சிகிச்சையை தானே எந்த தடையுமின்றி செஞ்சுக்குது. நேயர்களே, நாம இப்போ இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா விடைபெறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சிந்தனை, ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போறோம். வெறுமனே நம்ம மூச்சு விடுற வேகத்தை மாத்துறதன் மூலமாவே நம்ம கடந்த கால காயங்களை ஆற்றி ஒட்டுமொத்த பிரபஞ்ச உணர்வோட இணைய முடியுதுன்னா, பரிணாம வளர்ச்சியில உருவாகிய இந்த மனித உடம்புக்குள்ள நாம இன்னும் கண்டுபிடிக்காம வச்சிருக்கிற வேற என்னென்ன மாயாஜால தொழில்நுட்பங்கள் மறைஞ்சிருக்கு? ரொம்ப ஆழமான கேள்வி. அந்த ரகசியங்களை துறக்கிற சாவி எங்க இருக்கு? கொஞ்சம் அமைதியா உங்க மூச்சை கவனிங்க. ஒருவேளை நீங்க தேடுற அந்த விடைகள் உங்களுக்குள்ளேயே கூட இருக்கலாம்.